வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. 4 நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை விட்டிருக்கின்றது. அதில் 2 நிறுவனங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியும், 2 நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியும் கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றது. அதிலே விஜய் பெரிய தாக்கத்தை உருவாக்கப் போகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் தாக்கத்தை ஒரு நிறுவனம் விஜய்க்கு 100 சீட்டுகளுக்கு மேல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றது. ஒரு நிறுவனம் விஜய்க்கு 10 சீட்டுகள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றது. ஆகவே 10 சீட்டுகளுக்கு மேலாகத்தான் விஜய்க்கு கிடைக்கும் என்பது 4 நிறுவனங்களும் சொல்லியிருக்கின்றது. ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. எப்படி எதுவாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் போட்டி கடுமையாக இருந்திருக்கின்றது என்பது இந்த கருத்து கணிப்புகளின் மூலம் தெரிய வருகின்றது. இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுவதன் மூலமாக எண்ணிக்கையும் போட்டியும் சரிக்கு சமனாக இருக்கப் போகின்றது என்பதுதான் தெரிய வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. இந்த கருத்து கணிப்புகளை இட்டு சந்தோஷப்படுவதா, திமுக தோற்குது என்று சந்தோஷப்படுவதா, அதிமுக வெற்றி அடைவதென்று அழுவது என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் விஜயால் பெரிய தாக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே. அந்த தாக்கம் என்ன நடக்கப் போகின்றது? டிவிகேயில் விஜய் என்ன தொடர்ந்து அரசியலில் இருக்கப் போகின்றாரா, இல்லது திரும்பவும் சினிமாவுக்குள் போகப் போகின்றாரா என்று தெரியவில்லை. எல்லாம் நாங்கள் தேர்தலின் பின்புதான் கணிக்க வேண்டும். வந்தார்கள் போனார்கள் என்று பழம்பெரும் நடிகர்களைப் போன்று இவரும் அதே மாதிரி செய்யப் போகின்றாரா என்று தெரியவில்லை. நடந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் ஒருவித யார் வெற்றி அடைவார்கள் என்பது இந்த கருத்து கணிப்பில் மூலம் ஊடாக நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு கணிக்க முடியாத, தீர்மானிக்க முடியாத ஒரு தேர்தல் என்பதை யாவரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆகவே என்னதான் நடக்கப் போகின்றது என்று நாங்கள் பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி தமிழக மக்களுக்கு வரும் என்பது இந்த தேர்தல் மூலம் தெரிந்திருக்கின்றது. தமிழக அரசியலிலே பழம்பெரும் கட்சிகளான திராவிட கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த புதிய வரவினால், டிவிகேயினால் எப்படியான தாக்கத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்றும், இந்த கட்சிகளின் தாக்கம் தமிழகம் எங்கும் என்ன நிலையில் இருக்கப் போகின்றது என்பதும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அன்பான தமிழக மக்களே, தமிழ் மக்களே, உலகத் தமிழ் மக்களே, தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த மீடியாவிலே நிலைத்திருக்க உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.